கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் வேதனை அனைத்தையும் நான் அறிவேன், உனக்கு நிச்சயம் நிம்மதியை தருவேன்கிறாரு. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சாய்நாதர்கிட்ட சொன்னால் தான் அவருக்கு தெரியும்னு. கிடையாது. நம்முடைய வேதனை அனைத்தும் அவருக்கு தெரியும். நமக்கு நிச்சயமாக சத்தியமாக நிம்மதியை தருவார் சாய்நாதர். அதைத்தான் நமக்கு புரிய வைக்கிறார். நமக்கு எப்படி புரிய வைக்கிறார்? ஒரு 3 சகோதரிகளின் அற்புதங்களின் மூலமாக அதை பிரமாதமாக புரிய வைக்கிறார். அந்த 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி சுவாதி அவர்கள். பிரமாதமான அற்புதம். சகோதரிக்கு திடீர்னு கால் வலி வருது. என்ன பண்ணுறதுனே தெரில. டாக்டர்கிட்ட போகிறாங்க. மருத்துவர்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் வருகிறது. சாய்நாதரின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். சாய்நாதர் தாங்கி பிடிக்கிறார் சகோதரியை. என்ன அற்புதம்! அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து நெதர்லாண்டை சேர்ந்த சகோதரி பவித்ரா அவர்களுக்கு பிரமாதமான 2 அற்புதங்கள். தம்பியின் மனைவிற்கு தாய்மை பரிசு வேண்டும். பாபாவின் பாதங்களை தான் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். சாய்நாதர் அற்புதமாக பாதையை காட்டினார். என்ன அற்புதம் நிகழ்த்தினார் சாய்நாதர்! குடும்பத்தில் கேட்டது ஒரு பரிசு, சாய்நாதர் அள்ளி கொடுத்தது என்ன, அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நெதர்லாந்து போன உடனே மகளுக்கு டச்சு படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுதான். சாய்நாதர்கிட்ட தான் சகோதரி நேரப்பை கோரிக்கை வைத்தார்கள். அண்ணா சாய்நாதரே வந்தார்னா பிரமாதமாக சொல்கிறாங்க சகோதரி. அதை எப்படி புரிய வைத்தார் சாய்நாதர், அதுவும் பிரமாதம். அமர்க்களப்படுத்தியிருக்கார். அந்த 2 அற்புதங்களையும் தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி 2 சகோதரிகளின் அற்புதம் பிரமாதம். அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி வாசுகி அமர்க்களப்படுத்தியிருக்கார். அற்புத மழை தான் சகோதரிக்கு. அப்படி பொழிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. மகனுக்காக ஒரு வேண்டுதல் அற்புதமாக நிறைவேற்றி கொடுக்கிறார். மகளுக்காக ஒரு வேண்டுதல் உடனே நிறைவேற்றி கொடுக்கிறார். கணவருக்காக ஒரு வேண்டுதல் அற்புதமாக நிறைவேற்றி கொடுக்கிறார். இதெல்லாம் எப்படி நடந்தது? பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர். அற்புதமாக நமக்கு புரிய வைக்கிறார். உன் வேதனை அனைத்தையும் நான் அறிவேன், நிச்சயமாக உனக்கு நிம்மதியை தருவேன். பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர். நமக்கு நிச்சயம் நிம்மதியை தருவார். நம்முடைய வேதனையை போக்கி வேதனையை நீக்கி நமக்கு நிம்மதியை தருவார் சாய்நாதர். இந்த 3 அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? எதற்காக ஷேர் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷன் நல்ல வைட் கவரேஜாக அந்த நிகழ்ச்சி போகிறது. அப்படி போகும்போது பாபாவின் அற்புதங்கள் எல்லோரும் கேட்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். அப்புறம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்று இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் நான் ஷீரடியில் தான் இருக்கேன். தூப்கேடாவில், ஷீரடியில் இப்படி அங்கு தரிசனம் செய்து கொண்டு இருப்பேன். அங்கு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பிரார்த்தனையும் செய்ய இருக்கிறேன். உங்களுக்காகன்னு சொல்லிட்டேன், இல்லை, நமக்காக நம் எல்லோருக்காகவும் ஒரு அற்புதமாக ஒரு பிரார்த்தனையை செய்ய இருக்கிறோம். நீங்கள் என்ன செய்யணும் தெரியுங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும்போது நீங்கள் சாய்நாதரிடம் உங்கள் பிரார்த்தனையை சமர்ப்பியுங்கள். நிச்சயமாக சாய்நாதர் உங்களுக்கு அருளாசிகளை வழங்குவார். வாங்க இப்போ நம்ம வரிசையாக அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி சுவாதி அவர்களுக்கு அமர்க்களப்படுத்திட்டார். ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு, நிம்மதி பெருமூச்சு விட்டால் அங்கே ஒரு புது பிரச்சனை கிளம்புகிறது. பாபா சொல்கிறாரு, உன் வேதனையை நான் அறிவேன்கிறார். பார்த்தீங்களா? நீ எதுக்கும் கவலைப்படாது, நான் இருக்கேன். நீ உன் கோரிக்கையை மட்டும் என்கிட்ட பண்ணு, உன்னுடைய பிரார்த்தனையை மட்டும் என்னிடம் செலுத்து. இதுதான் சாய்நாதர் சொல்கிற விஷயம். அதை நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர். அதற்காகத்தான் இந்த அற்புதம். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி சுவாதி அமெரிக்காவில் இருக்காங்க. சகோதரிக்கு காலில் வலி வருது. நான் இப்போ இந்த விஷயத்தை சொன்னோடனே எல்லோரும் நிறைய சகோதரிகள் நிமிர்ந்து உட்காந்துருப்பீங்க. ஓ, இது நம்ம விஷயம் வருதுறான்னு சொல்லிட்டு. உண்மை, இந்த கால்வலி இன்றைக்கி சகஜமாயிடுச்சு, எல்லாருக்கும் இருக்குது. சகோதரி கால் வலிக்குதுன்னே மருத்துவர் தான் அணுகுனாங்க. மருத்துவர்கள் சொன்னார், அம்மா எங்கே வலிக்குது எல்லாம் கேட்டுட்டு, அம்மா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிடலாமா, அப்போ தான் நமக்கு டீட்டெயிலாக தெரியும் நமக்குன்னாரு. சரின்னு போய் சகோதரிகிட்ட இன்சூரன்ஸ் இருந்தது. அற்புதமாக எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிட்டு வந்தாங்க. டாக்டர்கிட்ட கொண்டு வந்து ரிப்போர்ட்டை கொடுத்தாச்சு.
ரிப்போர்ட்டை பார்த்த டாக்டர் ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்கிறார். அம்மா, இந்த இடம் பார்த்தீங்களா, இங்கே ஒரு சிஸ்ட் இருக்குது, அது அப்நார்மலாக இருக்குது, அதை சர்ஜரி பண்ணி எடுக்கணும், நீங்கள் தான் முடிவு பண்ணணும். வலி ஜாஸ்தியாக இருந்தால் சொல்லுங்கள், உடனே எடுத்துடலாம், வலி இல்லைன்னா கவலையே இல்லை அப்படின்னாரு. ஆனால் சகோதரிக்கு தெரியும் வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு, நான் யோசிச்சு சொல்கிறேன்ட்டு வந்துட்டாங்க சகோதரி. கணவர் சொன்னார், அம்மா பண்ணிடலாமேம்மா, ஏன் வெயிட் பண்ணுற அப்படின்னாரு. இல்லைங்க, குழந்தைங்களாம் இருக்காங்க, போனால் லேட் ஆகும், அதெல்லாம் பார்க்காத பண்ணிடுனாரு. இல்லை, நான் சாய்நாதரை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி நேராக பாபாட்ட வந்தாங்க. பாபாட்ட வந்து உட்காந்து, பாபா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு டாக்டர்கிட்ட போனேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் இப்போ உங்கள்கிட்ட சீட்டு போட்டு கேட்குறேன், சர்ஜரி பண்ணிக்கணுமா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உத்தரவு கொடுங்க, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சகோதரி சீட்டு குலுக்கி போடுறாங்க. எடுத்து பார்த்தா நீ சர்ஜரி பண்ணிக்கோன்னு வருது. நேர கணவர்கிட்ட போனாங்க, எங்கள் பாபா உத்தரவு கொடுத்துட்டார், நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாங்க அப்படின்னாங்க. உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அடுத்த நாள் காலை 6 மணிக்கு வாங்கன்ட்டாங்க. சகோதரி 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டாங்க. எதற்கு? பிரம்ம முகூர்த்த பூஜை நான் செய்ய போகிறேங்க, பாபா என் கூட இருப்பார். சகோதரி அற்புதமாக பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறார்கள். நமக்கு தெரியும், பிரம்ம முகூர்த்த பூஜையில் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிக்கணும், ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பிஞ்ச் உதி போட்டு உதி கலந்த தண்ணி வைக்கணும். அற்புதமாக பூஜை முடிந்தது. அந்த உதி கலந்த தண்ணியை குடித்தாங்க. இப்போ சாய்நாதர் என் கூட இருக்கார், வாங்க போகலாம். நேராக போனாங்க. அற்புதமாக அந்த சர்ஜரி முடிஞ்சிருச்சு. இப்போ டாக்டர் சொன்ன ஒரு விஷயம், அம்மா இந்த கட்டியை ரிமூவ் பண்ணியாச்சு, இந்த கட்டியை இப்போ பயாப்சி அனுப்பணும். சகோதரிக்கு தூக்கி வாரி போட்டது, என்னடா அது பயாப்சி எடுக்கணுங்கிறாங்களே, என்ன பிரச்சனை, அது போயிட்டு வந்தால் தான் தெரியும் அது என்ன கட்டின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டாரு. சகோதரி மீண்டும் சாய்நாதரின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் சொல்ல ஆரம்பித்தேன். நான் தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்தேன், சொல்லிக்கிட்டே இருந்தேன். 2 வாரம் ஆகும்ட்டாங்க ரிசல்ட் வர்றதுக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், பாபா இந்த ரிசல்ட் நல்லபடியாக வரணும், எதுவுமே இல்லைன்னு வரணும், இதுதான் உங்களோட ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பாபாட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். 2 வாரம் கழித்து ரிசல்ட் வந்துருச்சு, வாங்கன்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. நானும் கணவரும் போனோம். மருத்துவர் எங்களை அழைத்து சொன்ன விஷயம், அம்மா நம்ம பயந்த மாதிரி எதுவுமே இல்லை, சாதாரண கட்டி தான்னாங்க. ஒரு மிகப்பெரிய நன்றியை சாய்நாதருக்கு சொன்னேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றினார் சாய்நாதர். ஏன்னா அந்த கட்டி அந்த மாதிரி கட்டியாக இருக்கலாம்னு ஒரு சந்தேகம் டாக்டருக்கு வந்தது பாருங்கள். அதுதான் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பாடா எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் சுபமாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது ஒரு மெயில் வருது எங்கேருந்து, இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து. ஏன்னா சகோதரி இன்சூரன்ஸில் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னது இன்சூரன்ஸ்லேருந்து மெயில் வருது, ஓப்பன் பண்ணுங்கன்னு. ஓப்பன் பண்ணால் $10,000 கட்டணும்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து மெயில் வருது. சகோதரி மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னு படித்து பார்த்தா, உங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த இன்சூரன்ஸ் இதுக்குள்ளே வரல, அதனால் நீங்கள் கட்டி ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ணா $10,000 கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபான்னா எங்கே போகிறது அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு? நான் மீண்டும் சாய்நாதரின் பாதங்களை தான் பிடித்து கொண்டேன். பாபா இந்த மிகப்பெரிய இக்கட்டிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். நான் நாளைக்கு காலையிலேருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் 5 விளக்கு பூஜை பண்ணுறேன், நீங்கள் கூட இருங்க பாபா. சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும், என்னை இந்த இக்கட்டிலிருந்து நீங்கள் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி பாபாட்ட வேண்டிக்கிட்டு சகோதரி 5 விளக்கு பூஜை செய்கிறார்கள். 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள் முடிஞ்சிருச்சு. சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்காங்க சகோதரி. 6வது நாள் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து மீண்டும் மெயில். கணவர் சொன்னார், அம்மா மீண்டும் மெயில் அனுப்பிச்சிருக்காங்கம்மா, என்ன குண்டு போடுறான்னு தெரில அப்படின்னாரு. ஓப்பன் பண்ணுங்க, பாபா இருக்காருன்னாங்க சகோதரி. ஓப்பன் பண்ணால் உங்கள் எம்ஆர்ஐ வந்து இன்சூரன்ஸ்குள்ளே வந்துருச்சு, நீங்கள் ஒரு $150 மட்டும் பே பண்ணால் போதும்னு வந்தது. சகோதரி கண்களில் கண்ணீர். இப்போ நேராக ஓடி போய் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள். இந்த மிகப்பெரிய இக்கட்டிலிருந்து எங்களை காப்பாற்றினார் சாய்நாதர்னா, கருணை தெய்வம்னா அது. அவருடைய பாதங்களில் நம்ம கோரிக்கையை வைத்து விட்டால் போதும். சகோதரி சொன்ன விஷயம், அவர் பாதங்களில் கொண்டு போய் நம்ம கோரிக்கையை சமர்ப்பித்து விட்டோம்னா அவர் பார்த்துக்கிறார் எல்லாத்தையும். சிஸ்டர் சர்ஜரி பண்ணிக்கிட்டுமா, பண்ணிக்கோ பாபா, இந்த மாதிரி பயாப்சி அனுப்புகிறாங்க, தைரியமாக அனுப்பட்டோம், உனக்கு ஒன்றுமே வராது, நீ சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லு. பிரமாதமாக நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைன்னு வந்தது. அடுத்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து மிகப்பெரிய குண்டு வந்தது, அதையும் ஒன்றும் இல்லைன்னு அப்படி பிரமாதப்படுத்தி கொடுத்துட்டார் சாய்நாதர். சாய்நாதரை நம்பினால் நலம்தான் நமக்கு கிடைக்கும். அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு, உன் வேதனை அனைத்தையும் அறிவேன், உனக்கு நிச்சயம் நிம்மதியை தருவேன்கிறார் இல்லையா, அதுதான்.
எந்த வேதனை வேண்டாலும் வரட்டும், கவலையப்படாதீங்க, நமக்கு நிம்மதியை தருவார் சாய்நாதர். பாருங்கள், அதே போல் வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு அன்பு சகோதரி, பேர் பவித்ரான், பேர், நெதர்லாண்டில் இருக்காங்க. சகோதரிக்கு பிரமாதமான 2 அற்புதங்கள். என்ன நிகழ்த்தினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்பியின் மனைவிற்கு தாய்மை பரிசு வேண்டும். சாய்நாதரின் பாதங்களை தான் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் சகோதரி. ஆனால் அந்த சர்க்கரையில் அக்கறையில் விரதம் மாதிரியே எனக்கு பிடித்த ஒரு பொருளை ட்ராப் பண்ணுறேன் பாபா, என் தம்பி மனைவிக்கு தாய்மை பரிசை வழங்குங்கள். அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது அது நிச்சயமாக பலிக்கும்ங்கிறதுக்கு தான் இந்த அற்புதத்தை பாபா சொல்ல வைத்திருக்கிறார். உடனே அம்மா சொன்னாங்க, நானும் ஏகமுக தீபம் ஏற்றுறேன், இன்னிலிருந்து அவளுக்கு குழந்தை பிறக்கின்ற வரை நான் ஏகமுக தீபம் ஏற்றுவேன் அப்படின்னாங்க. ஸோ 2 பேரும் அற்புதமாக ஒரு பிரார்த்தனையை சாய்நாதரின் பாதங்களில் வைத்திருக்கிறார்கள். ஒரு பிடித்த உணவை ட்ராப் பண்ணுறேன் சகோதரி ஒரு பிரார்த்தனை, அவங்க அம்மா வந்து ஏகமுக தீபம் ஏற்றுறேன்னு பிரார்த்தனை. தொடர்ந்து பிரார்த்தனை போயிட்டுருக்கு. சாய்நாதர் அந்த அற்புதமான நாளை அற்புதமாக பிரசன்ட் பண்ணார். என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, தம்பி மனைவி கருவுற்றார்கள். குடும்பமே கொண்டாடுது பிரமாதமாக. அடுத்த ஹைலைட் அங்கே அதுதான், பாபா கருவுற்றுட்டாங்க, சேஃபாக எங்களுக்கு அற்புதமாக ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுங்கள். சகோதரிகள் கேட்டது ஒரு குழந்தை, ஆனால் சாய்நாதர் அள்ளி கொடுத்தது ட்வின்ஸ், 2 குழந்தைங்கண்ணா. எங்களுக்கு வந்து சந்தோஷத்தின் எல்லையில் இருந்தோம், மகிழ்ச்சியின் எல்லையில் இருந்தோம் நாங்கள் எல்லோரும் எங்கள் குடும்பத்தோடு. ஏன்னா நாங்கள் கேட்டது ஒரு குழந்தை, சாய்நாதர் அள்ளி கொடுத்தது 2 குழந்தை. அதுதான் உண்மை, சத்தியம். அவருக்கு தெரியும் எப்போ எதை கொடுக்கணும்னு தெரியும். இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் அத்துணை சகோதரிகளுக்காக தான் இந்த அற்புதத்தை சொல்ல வச்சிருக்கிறார். நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். சகோதரி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பொருளை ட்ராப் பண்ணுறதா இருந்தால் ட்ராப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை விடுங்க, பாபா எனக்கு இந்த அற்புதத்தை நிகழ்த்தி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அது பண்ணுங்கள். ஏகமுக தீபம் ஒரு அற்புதமான பூஜை, நம்ம சேனலில் கூட செஞ்சோம், அதை செய்யுங்கள். அது பெண்களின் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும் அற்புதமான ஒரு பூஜை. அது இப்படி பிரமாதமான ஒரு அற்புதத்தை நிகழ்த்திய சாய்நாதர் சகோதரி நெதர்லாந்து போன பிறகு ஒரு சூப்பர் அற்புதம் பண்ணியிருக்கார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரின் மகளை அங்கே ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. அங்கே டச்சு படித்தே ஆகணுமா. அந்த லாங்குவேஜ் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னா எனக்கும் தெரியாது, எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்னு தெரியாது. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போனால் டீச்சர்ஸ் வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க, உங்கள் பொண்ணு எல்லா சப்ஜெக்ட்டும் பிரமாதமாக இருக்குது, டச்சு மட்டும் ரொம்ப போராக இருக்கா, இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நானும் எல்லாரையும் கேட்குறேன், அங்கே பக்கத்தில் ஹோம் டியூஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஊரில் இந்த கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் மாதிரி அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா, பஞ்சாயத்து ஆஃபீஸ், அங்கே போனேன். போய் சார் இந்த மாதிரி எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு யாரும் டீச்சர்ஸ் இருந்தால் அட்ரஸ் கொடுங்கன்னா, அவங்க அதெல்லாம் இல்லைங்க, ஒன்றும் இங்கே கிடையாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. மன வருத்தத்துடன் அதே இடத்தில் நின்று சாய்நாதரிடம் பிரார்த்தனை, பாபா உங்கள் பேத்தி டச்சு படிக்கணும், நீங்கள் உதவி பண்ணுங்கள் பாபா அப்படின்னு சொல்லி நான் பாபாவிடம் அங்கிருந்தே ஒரு பிரார்த்தனையை வைத்தேன். அந்த ஆஃபீஸை விட்டு வெளியில் வரேன்னா ஒரு பாட்டி நிற்கிறாங்க. என்ன விஷயம், எதற்காக வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க எங்கள்கிட்ட பேசணுன்ற அவசியமே இல்லை, அவங்களே வந்து வழியை பேசுகிறாங்க. அப்போ நான் உண்மையை சொன்னேன், அம்மா இந்த மாதிரி ஒரு டச்சு குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி சொல்லிக் கொடுக்குறதுனே தெரியல, டீச்சர் கேட்டேன் இல்லைங்கிறாங்க இவங்க. என்ன ஏன் நான் சொல்லித்தரேனே அப்படின்னாங்க. எனக்கு கண்களில் பாபா தான் தெரிஞ்சாருன்னா அந்த பாட்டி தெரியவே இல்லை எனக்கு. அடுத்து அவங்க சொன்ன ஒரு விஷயம் அவங்க பாபான்றது கன்ஃபார்மே ஆகிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாரத்தில் 2 நாள் தான் உங்களுக்கு டியூஷன் வருவேன், திங்கட்கிழமை வருவேன், வியாழக்கிழமை வருவேன்னாங்க. எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சுண்ணா. ஏன்னா திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அற்புதங்களின் மூலமாக பாபா எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு பாருங்கள். அதே நாளில் டியூஷன் எடுக்க வருவேன் இந்த பாட்டி சொல்கிறாங்க. அப்போ அது பாபா இல்லாமல் வேறு யாருன்னா அது அற்புதமாக எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா, நான் பாபாவுக்கு பூஜை பண்ணி பிரசாதம் கொடுத்தா பிரமாதமாக சாப்பிடுவாங்க அவங்க எல்லாத்தையும். இன்றைக்கி என் குழந்தை டச்சில் பிரமாதமாக ஆகிட்டானா, பிரமாதமாக படிச்சுக்கிட்டு இருக்கான்னாங்க. அதுதான் சாய்நாதர். சாய்நாதர் என்ன சொல்கிறாரு, உன் வேதனை அனைத்தையும் நான் அறிவேன், உனக்கு நிச்சயம் நிம்மதியை தருவேன்கிறார். எப்படி நிம்மதியை கொடுத்தார் பாருங்கள் சகோதரிக்கு இல்லையா. தம்பியின் மனைவிக்கு மழலை பரிசு வேண்டும், இந்தா எடுத்துக்கோ. பாபா குழந்தைக்கு டீச்சரே இல்லை பாபா, நானே வரேன், ஏன் கவலைப்படுறேன், பாபாவுக்கு தெரியாத லாங்குவேஜா, எல்லாம் தெரியும், பிரமாதப்படுத்துவார். அற்புதமாக வந்து சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், அந்த குழந்தைங்க 2 பேரும் எனக்கு நன்றி சொன்னாங்க. இந்த அற்புதத்தை சகோதரி வாய்ஸ் மெசேஜ் கேட்டேன், அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நான் வாய்ஸ் மெசேஜை போடுங்கம்மான்னே. அப்புறம் இந்த தேர்ஸ்டே அநேகமாக டெலிகாஸ்ட் பண்ணுவேம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அந்த குழந்தைங்க 2 பேரும் எனக்கு தேங்க்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க 2 பேரும்
விடாமல் நம்ம அற்புதங்கள் நிகழ்ச்சி பார்க்குறாங்களாம். குட்டி மடலை மொழியில் எனக்கு நன்றி சொன்னார்கள். எனக்கு நெகிழ்ந்து போயிட்டேன். நான் பிரமாதமான 2 குழந்தைகள் சகோதரிக்கு, அந்த 2 குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, பாபாவை நெருங்குவதற்கு பிரார்த்தனைகள் அவசியம், பூஜைகள் அவசியம், மந்திரங்கள் அவசியம். இது எதுவுமே தெரியலன்னா அட்லீஸ்ட் சாயின்னு கூப்பிட்றதுக்காக தெரிஞ்சிருக்கணும். சாயி பாபா அப்படின்னு கூப்பிட்டா ஓடி வந்துடுவார் இல்லையா? அந்த வகையில் நம்ம கோபுரம் டிவியில் ஒரு வியாழக்கிழமையும் ஞானசாய் பாபா ஆலயத்தில் துனி பூஜை செய்து நம்ம கோபுரம் டிவி பக்தர்களுக்காக நம்ம அதை டெலிகாஸ்ட் பண்ணுறோம். இன்று வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால இன்றைக்கும் துனி பூஜையின் தரிசனம் இருக்குது. துனி பூஜை தரிசனம் முடிஞ்சோன்னே ஒரு சிலிர்க்க வைக்கும் அற்புதம் இருக்கிறது. அற்புதம் மழையை பொழிந்திருக்கிறார் ஒரு சகோதரிக்கு. அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். சகோதரி வாசுகின் பேர் அவங்களுக்கு. உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் சாய்நாதரின் பாதங்களில் சமர்ப்பியுங்கள். சாய்நாதர் அதை நிறைவேற்றி கொடுப்பார் என்பது சத்தியம். வாங்க இப்போ அற்புதமாக துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். श्री परमेश्वराग्नेजाः परमेश्वरप्रीत्यर्थम् अद्य पूर्वोते एवं गुण सकल विडेदनाः विशिष्टादामस्यामृतमानादाः गोपुरं टीवी सर्व साई भक्त महाजनानां सर्वेषां सखकुटुम्बानां क्षेम धैर्य विद्याविजय आयुरारोग्ये सत्यानाम् अभिवर्धेर्थमरोग दिडगात्रिकार्तीर्थं धनधान्ये शिक्षन्दान सकल सौभाग्यकार्तीर्थं देह आरोग्यदामन सन्तोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसादात् कर्म पितृ शाप पाप निवृत्ति प्राप्त्यर्थं व्याधि रोग निवारण प्राप्त्यर्थं मन संकट मन क्लेश निवृत्ति प्राप्त्यर्थं मन संतोषकर प्राप्त्यर्थं कार्य जयकर प्राप्त्यर्थं व्यापार उद्योग तोजिल द्वारे अनेक कोटि लाभकर प्राप्त्यर्थं ज्ञान साईनाथ गुरुवे नमो नमः पादा रविन्द्रदोः सदाना मध्य गिरिष्यमः यमूलादिवासात् सुदासरावीनं दिक्तमप्य प्रियं दम तरुं कल्पवृक्षादिकं साधयन्तं नमामीश्वरं सत्कुरुं साईनाथम् ओं गां साईनाथाय नमः ओं लक्ष्मीनारायणाय नमः ओं कृष्णराम शिव मारुद्यादि रूपाय नमः ओं शेष सागिने नमः ओं गोदावरीतट शिरडिवादिने नमः ओं भक्तहृदाय नमः ओं सर्वहृद्वादिने नमः ओं भूतावासाय नमः ओं भूत भविष्यद्वर्जिताय नमः ओं कालातीताय नमः ओं कालाय नमः कालकालाय नमः ओं कालदर्पणवनाय नमः मृत्युञ्जयाय नमः ओं अमर्त्याय नमः ओं मर्त्याभयप्रदाय नमः जीवाधाराय नमः ओं सर्वाधाराय नमः ओं भक्तावण समर्दाय नमः ओं भक्तावण प्रतिंगाय नमः नवस्रदाय नमः आरोग्यनेमदाय नमः धनमाङ्गल्यप्रदाय नमः रुक्तिसिद्धिदाय नमः पुत्रमित्रकलत्रबन्धुदाय नमः योगीशमाय नमः आपत्पन्दवाय नमः मार्गबन्धवे नमः भुक्तिमुक्तिस्वर्गां पवर्गदाय नमः ओं प्रियाय नमः ओं प्रीतिवर्धनाय नमः अंतर्यामिने नमः ओं सच्चिदात्मे नमः आनन्दाय नमः आनन्दाय नमः परमेश्वराय नमः परब्रह्मणे नमः परमात्मे नमः परमजगदाय नमः परमेश्वराय नमः ओं ज्ञानस्वरूपिणे नमः जगदपुत्रे नमः भक्तानां मातृदातृपितामहाय नमः भक्तभयप्रदाय नमः भक्तपराधीनाय नमः भक्तानुग्रहे कादराय नमः शरणागतवत्सलाय नमः भक्तिशक्तिप्रदाय नमः ज्ञानवैराग्यदाय नमः प्रेमप्रदाय नमः संशयहृदयदुर्बल्ये पापकर्म वासनाक्षयकराय नमः गृहन्धिप्रदाय नमः कर्मत्वङ्ने नमः शुद्ध प्रतिपदिताय नमः गुणातीतगुणात्मने नमः आनन्दकल्याणगुणाय नमः मीतपराक्रमाय नमः जैने नमः दुर्धृढादेव्याय नमः पारजिताय नमः त्रिलोकेशस्कन्धे नमः सख्यरटिताय नमः सुरभक्तिमूर्ते नमः सुरभषन्त्राय नमः सुरक्षणाय नमः भगुरुभूषमूर्ते नमः चिन्ता वेङ्कटेशरमणाय नमः अर्पुदानन्दरे नमः ब्रह्मणार्तिकराय नमः संसारसरोदुकटयकराय नमः सर्वेद्रुमगाय नमः सर्वान्तर्भगिसिदाय नमः सर्वमङ्गलकराय नमः सर्वाभीष्टफलप्रदाय नमः समरसन्मार्ग स्थापनाय नमः समर्थ सच्चिदानन्द सद्गुरु साईनाथ गुरुवे नमो नमः अनेक कोटि प्रार्थनाञ्जलिं समर्पयामि राजाय देवदाग्नेः नमो वदम्बैः श्रवणाय गुरुमहे समेहामाङ्कामहामादमिकं कामेश्वरोगै श्रवणो ददातु वैराज वै श्रवणाय महाराजाय नमः शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानन्द सद्गुरु साईनाथ गुरुवे नमः ஏகமுக கல்பூர நீராஞ்சன தீபம் தரிசதாமி. அனைவருக்கும் ஞான சாய்பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம் பெற்றுக்கொண்டோம். சாய்நாதரின் அருளாட்சிகள் பரிபூர்ணமாக நமக்கு உண்டு.
ஞானசாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த அற்புதமான துணி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லி, இப்போ வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். எதற்காக வரிசையாக அற்புதங்கள் சொன்னீங்கன்னா, அவ்வளோ அற்புதம் சொன்னாங்க சகோதரி. வரிசையாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்னால் எதையுமே ஸ்கிப் பண்ண முடியல. எல்லாமே பிரமாதமாக இருந்தது. ஆனால் எங்கள் வாழ்வில் சாய்நாதர் இல்லாமல் எங்கள் வாழ்வே இல்லை அப்படின்னு சகோதரி சொல்கிறாங்க. வாசுகின் பேர், அமெரிக்காவில் இருக்காங்க. மகனுக்காக ஒரு அற்புதம், மகளுக்காக ஒரு அற்புதம், கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்த அற்புதம், வரிசை அற்புதம் பண்ணார். நான் சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிகிட்டே இருக்கேன். நான் இருந்தாங்க. வாங்க எல்லா அற்புதங்களையும் நம்ம தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம், மகனுக்கு பாபா நிகழ்த்திய ஒரு பிரமாதமான அற்புதம். மகன் மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்படுறார், அப்ளை பண்ணிட்டார். சகோதரி 5 விளக்கு பூஜை செய்யாத நாளே கிடையாது. ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த இக்கட்டாக இருந்தாலும் 5 விளக்கு பூஜையும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தையும் நான் விடவே மாட்டேன். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் மகன்கிட்ட சொன்னேன், 5 விளக்கு பூஜை பண்ணுறேன், உனக்கு நிச்சயமாக மெடிசன் கிடைக்கும். அற்புதமாக 5 விளக்கு பூஜை முடிந்தது. தம்பிக்கு ஆர்டர் வந்துருச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு. ஆனால் தம்பிக்கு ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 கோர்ஸ் இருக்கான். அதில் எம்டின்னு ஒன்று இருக்குது, D1 ஒன்று இருக்கான். தம்பிக்கு டிஓ கிடச்சிருச்சு. ஆனால் அவர் கேட்டது எம்டி, அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரீஅப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு ரீஅப்ளையும் பண்ணிட்டார். இப்போ அந்த ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறார். சகோதரி நேராக பாபாட்ட போனாங்க. பாபா, எங்கள் குடும்பத்தில் அத்தனை பேருக்கு மகிழ்ச்சி தான் மெடிசன் கிடச்சதில்ல, ஆனால் படிக்க போகிற குழந்தைக்கு அந்த மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குது. பாபா, நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை செய்யுங்கள், அவனுக்கு அந்த எம்டி கோர்ஸை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாபாட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு மீண்டும் 5 விளக்கு பூஜை. சகோதரி பாருங்கள், பிரமாதமாக நம்பிக்கையோடு 5 விளக்கு பூஜை செய்கிறார்கள். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். 5 நாள் முடிஞ்சது. 6ஆம் நாள் காலை மகன் 7 மணிக்கெல்லாம் காலையில் மெயில் ஓப்பன் பண்ணுறாரு. அற்புதமாக எம்டி கிடச்சிருச்சு அவருக்கு. அவ்வளோ சந்தோஷம். ஓடி வந்து அம்மாட்ட தான் சொன்னார், அம்மா எனக்கு எம்டி கிடச்சிருச்சுமா, ரொம்ப சந்தோஷமானாங்க. தாத்தாக்கு முதல்ல நன்றி சொல்லு, பாபாவுக்கு நன்றி சொல்லு அப்படின்னாங்க. சகோதரி போய் பாபாவுக்கு விளக்கேற்றி ஒரு ஆரத்தி எடுத்து ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு பிரமாதமான விஷயம் பண்ணார்னா, இதுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும் இல்லையா, எனக்கு பணம் வேணும் இல்லைங்களா, எங்கள் ப்ராப்பர்ட்டி ஒன்று விற்காமே இருந்ததுன்னா நான் அதற்காக மீண்டும் 5 விளக்கு பூஜை செய்தேன். 5 விளக்கு பூஜை பண்ண உடனே பாபா முடிச்சு கொடுக்கல, எனக்கு காத்திருந்தேன். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருப்பேன், ஸ்தவன மஞ்சரி படிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் தேடி வந்தார் பையர். அம்மா, இந்த இடம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக ஃபீஸ் கட்ட வேண்டிய நேரத்தில் அந்த பணம் வந்து எங்களுக்கு உதவி பண்ணிச்சுன்னா, தம்பி இன்றைக்கி மெடிசன் படிக்கிறாரு, சாய்நாதர் வந்து சீட் மட்டும் வாங்கி கொடுக்கலன்னா அதுக்கு ஃபீஸும் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாருனார். அதான் உண்மை. நிறைய சகோதரிகள் நம்மள்ட்ட இந்த விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. போன எபிசோடில் கூட நடந்தது இல்லையா, குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கும்போது விற்க முடியாத ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று கொடுத்து அற்புதம் நிகழ்த்தினார் சாய்நாதர். இதெல்லாம் பண்ணுவார் சாய்நாதர், அற்புதப்படுத்துவார். சரி, சகோதரிக்கு இந்த அற்புதம் மட்டும்தானான்னு கேட்டால், மகளை ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றினார் சாய்நாதர். மகள் வந்து கோவிட் வந்த நேரம் கொஞ்சம் வீக்காக தான் இருந்தாங்க. மகள் மேல் ரூமில் இருக்காங்க, சகோதரி கீழே இருக்காங்க. திடீர்னு அம்மான்னு ஒரு சத்தம். சகோதரி ஓடுறாங்க, தப்பு மேலே ஓடுறாங்க. போனால் டிஷ்யூ வச்சு அப்படி மூக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பிளட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் கரெக்டாக சொன்னால் பைப்பு திறந்து விட்டால் வரா மாதிரி வருதுன்னா நான் பயந்துட்டேன். நான் என் டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்காங்க, உடனே அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவங்க பதறாதீங்க, முதல்ல ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ் எடுத்து மூக்கில் வைங்க, ஒரு துணி சுற்றி வைங்க, ஸ்டாப் ஆகும்னாங்க. வச்சோம், ஸ்டாப் ஆகலை, வந்துக்கிட்டே இருந்தது. அவங்க டாக்டர் சொன்னாங்க, உடனே இம்மீடியட்டாக எமர்ஜென்சி போங்க அப்படின்னாங்க. எங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் இல்லைன்னா எமர்ஜென்சி போனால் பயங்கரமாக சார்ஜ் பண்ணுவாங்க. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி கிளம்பிட்டோம். நான் மகனையும் மகளையும் அனுப்பி வச்சுட்டு நான் சாய்நாதர்கிட்ட வந்து விளக்கேற்றி, பாபா குழந்தைய இப்போ நான் அனுப்பிச்சிருக்கேன், அவளுக்கு இம்மீடியட்டாக பிளட்டு ஸ்டாப் ஆகணும், உங்கள் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிவிட்டு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் தான் சொல்லிகிட்டே இருந்தேன்னா, அந்த ஐஸ் கலந்த துணியை வச்சுக்கிட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க. அந்த எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு போகும்போது, இன்னும் உள்ளே போகல அவங்க, அந்த வாசலுக்கு போகும்போதே மகன் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறார். அம்மா, ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு வந்துட்டோம்மா, அக்கா சொல்கிறாங்க பிளட்டு ஸ்டாப் ஆகிடுச்சுங்கிறாங்க, நான் என்ன பண்ணட்டோன்னு. டாக்டர் ஆண்டிக்கு ஃபோன் பண்ணுன்னாங்க. டாக்டருக்கு ஃபோன் பண்ணால் பயப்படாதீங்க, திரும்பி வந்துடுங்க அப்படின்ட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்க இல்லைங்களா. கர்மாவினால் நம்ம இந்த பிரச்சனைகளில் மாட்டிக்கிறோம். ஆனால் அந்த கர்மாவில் 95% சாய்நாதர் தான் எடுத்துக்கிறார். நம்மளை அதிலிருந்து காப்பாற்றுகிறார் சாய்நாதர் இல்லையா. இதுபோல் ஆபத்து நேரங்களில்
நமக்கு உடனே ஞாபகம் வர வேண்டிய மந்திரம் வந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம். பாபாவுக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு சகோதரி செஞ்ச மாதிரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை எத்தனை முறையெல்லாம் கணக்கு வச்சுக்காதீங்க, சொல்லிகிட்டே இருங்க. சாய்நாதர் அற்புதம் மழையை பொழிவார் உங்களுக்கு. சரி, சகோதரிக்கு இந்த 2 அற்புதம் தானேன்னு கேட்டால், கணவரை காப்பாற்றி கொடுத்த ஒரு பிரமாதமான அற்புதம். வீட்டில் ஒரு கெட் டுகெதர் வைக்கிறாங்க, எல்லோரும் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கணவர் மட்டும் முகம் ஒரு மாதிரி வாடி இருக்குது. சகோதரி கவனிச்சிட்டாங்க. என்றைக்குமே கணவன் கொஞ்சம் முகம் மாறிச்சுன்னா மனைவி கண்டுபிடிச்சிடுறாங்க இல்லையா, ஈஸியாக. அந்த கெட் டுகெதர் முடிஞ்ச உடனே நேராக கணவர்கிட்ட போனாங்க. என்ன எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் மட்டும் என் முகம் மாறி இருக்குங்க? இல்லைம்மா, எனக்கு வந்து இந்த லெஃப்ட் ஷோல்டரில் பயங்கரமாக வலி இருக்குது, ஒரு மாதிரி உழையுது கையெல்லாம், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னோடனே அந்த பக்கத்து டாக்டரை உடனே கூப்பிட்டாங்க. வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செக் பண்ணி பார்த்துட்டோமா, பிபி ஜாஸ்தியாக இருக்குது, இம்மீடியட்டாக எமர்ஜென்சி கூப்பிட்டு போயிடுங்க நீங்கள் அப்படின்ட்டாரு. இம்மீடியட்டாக எமர்ஜென்சிக்கு டாக்டர் கூட்டிகிட்டு போகிறாங்க. சகோதரி இந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு விளக்கேற்றி நான் மீண்டும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் தான் சொன்னேன்னா, பாபா கணவரை இப்போ எமர்ஜென்சிக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கேன், அவருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும், என் மகள் கூட போயிருக்கா, ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும், நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பாபாட்ட வேண்டுதல் சொல்லிவிட்டு நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்கேன்னா, ஷீரடி பிரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சொல்லிகிட்டே இருக்கேன்னா, மகள் கரெக்டாக ஃபோன் பண்ணா, அம்மா எமர்ஜென்சி உள்ளே வந்துட்டோம், ஃபஸ்ட்டு இந்த இனிஷியல் செக்கப்லாம் பண்ணாங்க, அப்பா நார்மலாக தான் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க, இப்போ ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கா அப்படின்றதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க, அதோட ரிசல்ட்டுக்காக காத்திருக்கோம்னாங்க. சகோதரி மீண்டும் பாபாவிடம் கோரிக்கை வைத்து விட்டு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை கண்டிப்பாக பண்ணுறாங்க. அடுத்த ஒரு 1/2 ஹவரில் மறுபடியும் ஃபோனு, அம்மா அந்த ரிசல்ட் வந்துருச்சு, அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் நான்னாங்க. அதான் உண்மை, சத்தியம். சாய்நாதருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஏன்னா அவர் ஒரு பிரமாதமான வாக்குறுதியை நமக்கு கொடுத்துருக்கிறார். உன் வேதனை அனைத்தையும் நான் அறிவேன், உனக்கு நிச்சயம் நிம்மதியை தருவேன்கிறார். இந்த 3 சகோதரிகளுக்கு மட்டும்தான் கொடுப்பாரா? அப்படிலாம் கிடையாது. நமக்கு ஏன் இந்த 3 சகோதரிகள் அற்புதங்களை சொன்னார்னா, கடல் கடந்து எங்கோ இருக்கிற சகோதரிக்கு ஓடுறார் இல்லைங்களா, ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்காகத்தான். நம்மளாம் இங்கே பக்கத்தில் இந்தியாவுக்குள்ளே இருக்கோம். அவர் நினச்சா அப்படி ஒரு செகண்டில் நம்மள்கிட்ட வந்து நிற்பார். நம்முடைய வேதனையை அறிந்தவர், நமக்கு நிம்மதியை தருபவர். அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சாய்நாதரின் பாதங்களில் சமர்ப்பியுங்கள். நம்ம சொல்லித்தான் அவருக்கு தெரியணும்னு கிடையாது, மன திருப்திக்காக நம்ம அவர்கிட்ட சொல்கிறோம், பாபா எனக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறோம். நம்முடைய தேவை எதுவோ அதை செய்து கொடுப்பார் சாய்நாதர், அதான் உண்மை. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன், நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் தான் செய்வார் சாய்நாதர். நம்ம அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தோம்னா அது லேட் பண்ணுறாரு, அதை நானும் பார்த்துட்டேன். ஆனால் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம எதிர்பார்த்த விஷயத்தை பிரமாதமாக பண்ணி கொடுக்குறார் சாய்நாதர். நம்பிக்கையோடு காத்திருப்போம். அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். வேறு வழியோ மார்க்கமோ நமக்கு தேவையில்லை, சாய்நாதர் மட்டும் போதும் நமக்கு. இன்றைக்கி ஷீரடியில் தூப்கேடாவில் நமக்காக கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுவேன். அதே மாதிரி சமாதி மந்திரில் பிரார்த்தனை பண்ணுவேன், துவாரகமாயில் பிரார்த்தனை பண்ணுவேன், எல்லா இடத்துலையும் நமக்காக பிரார்த்தனை பண்ணுவேன். எல்லோரும் இங்கு பிரார்த்தனையை மட்டும் செய்யுங்கள், நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள். அடுத்த எபிசோட் பாருங்கள், பிரமாதமான 3 அற்புதங்கள் அப்படி அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். அமர்க்களமான அற்புதங்கள், அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் ஷீரடியில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி,
கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்திமயம்.